அம்மா வந்து ஆண்களையும் பெண்களையும் எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி எங்களையும் பார்த்தாங்க. திருநங்கைங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒவ்வொரு நிதியாண்டுலேயும் திருநங்கைகளுக்கான சிறப்பு நலத்திட்டங்களை அம்மா கொடுப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக அது அம்மாவே பார்த்து பண்ணுவாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதனால வந்து அம்மா இருக்கும்போது சென்னையில் மட்டும் 464 பேருக்கு வீடு கொடுத்தாங்க. அதான் அம்மாவுடைய ஆட்சியில் 2021 வரைக்கும், 2011லேருந்து 2021 வரைக்கும் அம்மாவோட ஆட்சி காலத்திலையும் சரி, அதன் பிறகு 2017லேருந்து புரட்சி தமிழர் அண்ணன் பொதுச்செயலாளர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலையும் சரி, திருநங்கைகளுக்கான சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி தான். இப்போ திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த 4.5 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் முடிய போகுது, அவங்களோட ஆட்சி காலமே முடிய போகுது. இது வரைக்கும் சென்னையில் ஒரே ஒரு திருநங்கைக்கு கூட இலவச வீடு கொடுக்கல. இப்போ வரைக்கும் ஒரே ஒரு வீடு கூட கொடுக்கல. அம்மா ஆட்சியினுடைய காலத்தில் ஆல் இண்டியா ரேடியோ திட்டத்தின் கீழ் எர்ணாவூர் பகுதியில் 224 வீடுகள் ஒதுக்கப்பட்டது. அதன் பிறகு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 240 வீடுகள் கண்ணகி நகரில் கொடுக்கப்பட்டது. அப்படி ஒவ்வொரு நேரத்திலையும் திருநங்கைகளுக்கான வாழ்வாதாரம் தான் முக்கியம்னும் போது இந்த வாழ்வாதாரத்தின் முதல் விஷயம் உணவும் இருப்பிடமும் தான். ஸோ முதல்ல இருப்பிடத்தை அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலையும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களினுடைய ஆட்சி காலத்திலையும் முன்னுரிமை கொடுத்து இலவச வீடுகள் கொடுக்கப்பட்டது.